வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த நரசூஸோட தால் ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணி ரைஸும் அப்புறம் நல்ல ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் நெய் விட்டு இந்த சாதமும் பருப்பு பொடி போட்ட சாதமும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதுதான் எங்களோட லஞ்சு ரெசிபி. ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். 4 உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். அப்புறம் 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துடணும். குழையாமல் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டு வதக்கணும். பூண்டு கொஞ்சம் ஹாஃப் வதங்கி வந்த உடனே வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்க தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு உருளைக்கிழங்க கூட சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான காஞ்ச மிளகாய் தூளெல்லாம் இந்த வெங்காயம் போடும்போது வெங்காயம் வதங்கி வந்ததும் காஞ்ச மிளகாய் தூளெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கூட சேர்க்கணும். இப்போ இது நம்ம பூண்டு ரெடி ஆகட்டும், வதங்கட்டும். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நரசூஸ் பேஷ் பருப்பு பொடியில் நெய் போட்டு சாதவும்
இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.